ராதே கிருஷ்ணா. சமீபத்தில் ஆர்கேபுரம் புதுதில்லி செக்டர் 3 அமைந்திருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலாஜி மந்திரில் நடைபெற்ற ஆனி வைபவத்தில் ஒரு பகுதியாக கருட வைபவம் பற்றியான சில வீடியோஸ்கள் இங்கே பகிர்ந்துருக்கோம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துட்டு பாருங்கள். நம்ம விஷயம் நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிற எண்ணத்தில் கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். சப்போர்ட்டிவாக இருங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. Our special thanks and pranams to Guruji, Guru Gopalavalli Dasarji for his wonderful service towards mankind. Radhe Krishna. Do watch all the videos related to this program in our channel Sahasranagati at your convenience. Your comments and positive remarks are highly appreciated. கருடன் தபஸ் பண்ணா அப்படின்னு இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் கருட ஸ்தம்பம் தான் பிராதான்யமா இருக்கும். சில கோவில்கள்ல அருணஸ்தம்பம் பிராதான்யமா இருக்கும். எந்த கோவில் சொல்ல முடியுமா? அருணஸ்தம்பம் தான் கோவில் வாசல்ல இருக்கும். கோவிலுக்கு உள்ள போன பிறகுதான் கருட ஸ்தம்பம் இருக்கும். கேள்விப்பட்டீங்களா? எங்க புரி ஜெகநாதர் கோவில்ல சிம்மத்வாரத்து வாசல்ல அருணஸ்தம்பம் தான் இருக்கும். கோவிலுக்குள்ள போய் ஜெகநாதனை சேவிக்க ஏறல் பாருங்க, அந்த இடத்துல தான் உள்ளுக்குள்ள கருடஸ்தம்பம் இருக்கும். வெளியில இருக்கிறது அருணஸ்தம்பம். இப்ப கூட வர பௌர்ணமி வருது இல்லையா, ஜூன் 29 ஸ்நான பூர்ணிமான்னு பேரு. ஜெகநாதன் வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிற நாள் அன்னைக்குதான். ஆழ்வார் பாசனம் சொல்லி குளிப்பாடு. நிஜமாவே சொன்னோம். புழுதி அலைந்த பொன்னேனி காண பிரிதும் முகப்பர் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு நாள் வருஷத்துல குளிக்கும். அப்புறம் 2 வாரம் குவாரண்டைன் பீரியட்ல பையன் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் திருப்பி காட்சி கொடுப்பான். இந்த குவாரண்டைன் கொரோனாக்கு முன்னாடியே குவாரண்டைன்ல இருக்க ஒரே சாமி ஜெகநாதன் மட்டும்தான். வருஷம் 2 வாரம் குவாரண்டைன். அது ரொம்ப அழகு. இந்த ஒரிசா பக்த ஜனங்கள்லாம் ஆத்துல ஜெகநாதர் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு கூட வெள்ளை துணி போட்டு மூடிடுவான். இப்ப குழந்தைகளுக்கு ஜுரம் வந்தா வெள்ளை யாருக்கும் காட்ட மாட்டோம் இல்லையா, மூடி வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிக்கு டெய்லி கஷாயம் வேற நிவேதனம் பண்ணுவான். எதுக்கு? ஜுரம் சரியா போகணும் அப்படின்றதுக்காக. இந்த பாவம் வசதி நிறைய இருக்கு இந்த தேசத்துல. இந்த தர்மத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் கோடி கோடி விஷயங்கள் உண்டு. ஆயுசு வேணும். அதை விட முக்கியமா ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் தான் முதல்ல. சாமிக்கு அடுத்தபடி ஆரோக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தா தான் கோவிலுக்கும் வர முடியும், உற்சவத்துக்கும் வர முடியும், உபன்யாசமும் கேட்க முடியும், யாத்திரையும் போக முடியும். அதனால நிச்சயமா ஞாபகம், ஆரோக்கியம் முதல்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எத்தனை வயசு வேணா இருக்கும், ஆனா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்குதான் கருடனுடைய விஷயத்தையே சொல்லும். கருடனை தியானம் பண்ணாலே ஆரோக்கியம் சித்திக்கும். ஏன்னா அவர் அமிர்தம் குடிக்காமலேயே அவ்வளவு ஆரோக்கியமான இருக்கார். பகவத் கைங்கரியம் விடாம பண்ணிட்டு இருக்கார். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். எங்க போனாலும் சுவாமியை தூக்கிட்டே போயிட்டு இருக்காராம் இந்த கருடாழ்வார். கஜேந்திர மோட்சமா கருடன் மேலதான் சுவாமி வருவார். துருவனுக்கு அனுகிரகமா கருடன் மேலதான் சுவாமி வருவார். கர்தம பிரஜாபதி தபஸ் பண்றாரா, அவரை பார்க்கறது பகவான் கருடாருடனா தான் வர. நரகாசுர வதமா கருடன் மேலதான் வர. என்ன வேணா இருக்கட்டும், சுவாமிக்கு கருடன் மேல வர்றது அவ்வளவு பிடிக்கும். அத்தனை ஒரு பாக்கியம் அந்த கருடாழ்வாருக்கு. சுவாமியோட கணத்தை தாங்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் சுவாமியோட கணம் என்னன்னு தெரியுமா? அர்ச்சகாளுக்கு தெரியும். உற்சவமூர்த்தியை தூக்குறா பாருங்க கைத்தல சேவையில, அவளுக்கு தான் நன்னா தெரியும். நம்பெருமாளுடைய கணம் என்னன்னு அர்ச்சகாளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மாழ்வாருடைய கணம் என்னன்னு அர்ச்சகாளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பார்க்கணும், இத்தனோண்டு நம்மாத்துல வச்சிருக்க பஞ்சலோக மூர்த்தியே அத்தனை கணம், கொலு பொம்மையே அத்தனை கணம்னா, இத்தனை பெரிய பஞ்சலோக மூர்த்தினா அவ்வளவு கணம் இருக்கும். அர்ச்சகாளுக்கு பகவான் உள்ளிருந்து சக்தியை கொடுத்து எழுந்துருள பண்ணும்படியா பண்ணு. அதனாலதான் அவ்வளவு சிரேஷ்டம் அர்ச்சகர். அதனால அவெல்லாம் கோச்சிக்கிறா, அதான் சத்தம் போட்டான்னா அமைதியா விட்டுடுங்க. அவர் எப்படி கோச்சிக்கலாம்? ஒரு 2 மணி நேரம் நின்று பாருங்க. கர்ப்பகிரகத்துல நின்றுட்டே இருந்து பாருங்க. ஒரு 5 மணி நேரம் நின்றுட்டே இருந்து பாருங்க. பரவாயில்லைக்கெல்லாம் தீர்த்தம் சாதிச்சுட்டே இருந்தா பாருங்க. ஆத்துல 4 வாட்டி காஃபி கேட்டாலே கோபம் வருது. 400 பேருக்கு தீர்த்தம் சாதிக்கணும், அத்தனை பேருக்கு சடாரி சாதிக்கணும்.
கையும் தோளும் காலும் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும். சரீரத்தினுடைய சிரமத்தை தாண்டி நமக்கு பகவத் சேவை பண்ணி வைக்கலாம். அதனால அவரவர்களுடைய கஷ்டம் நமக்கு புரியலன்னா கூட அவர்கள் வசந்த நிலைமையில சுவாமி வச்சிருக்காருன்னு ஏற்றுக்கணும். அத்தனை சிரேஷ்டம் இந்த கருடாழ்வார். புராணங்கள்ல பல இடங்கள்ல பகவான் கருடாரூடனா வந்து அனுகிரகம் பண்றத பலவிதமாக வர்ணிக்கிறார்கள். அத்தனை சிரேஷ்டம் அந்த கருடாழ்வார். பத்ரிகாசிரமத்துல கூட கருடசீலான்னு ஒண்ணு உண்டு. பத்ரிநாதனை பாதுரு கீழே இறங்கினோம்னா இந்த ராவல் இருப்பார் பூஜை பண்றவர். அவர் எதிர்க்க ஒரு ஆதி கேதாரநாத் இருக்கும். அங்க பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும். அதுக்கு பேரு கருடசீலான்னு பேர். கருடாழ்வார் அங்க உட்கார்ந்துட்டு ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணார். அதன் பிறகு வைகுண்டத்துல சுவாமி பக்கத்துல இருக்கிறதுக்கான பலம், ஒரு அனுகிரகம் அவருக்கு கிடைச்சதுன்னு பத்ரிகாசிரமத்தினுடைய புராணத்தை ஸ்கந்த புராணத்தை சொல்லும்போது சொல்றோம். ஸ்கந்த புராணத்தை அவ்வளவு அழகா காண கிடைக்கும். அப்படி அந்த கருடாழ்வார் அத்தனை சிரேஷ்டம். நம்ம நாச்சியார் கோவில் கல் கருடன் எல்லாம் பார்க்கிறோம். உள்ள இருக்கும்போது 4 பேர், அப்புறம் 8, 16, 32, 64, 128 பேர். அப்ப எவ்வளவு கனமா இருப்பார். அப்ப சுவாமியை தூக்கின்றாருன்னா எப்படி இருப்பார். அத்தனை சிரேஷ்டம் அந்த கருடாழ்வார். எத்தனை பேருக்கு கருட கங்கா தெரியும்? கேள்விப்பட்டிருக்கா? கருட கங்கா ரிஷிகேஷ்ல பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ஜோஷிமட்க்கு முன்னாடி நந்தப்பிரயாக எல்லாம் தாண்டி பிப்பல் கோட்டி ஜோஷிமட் போறதுக்கு முன்னாடி ஆன் த ரோட் கருட கங்கான்னு ஒரு இடம் உண்டு. எப்பயும் சொன்னா அவங்க எல்லாம் கூப்பிடுற தூரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கருட கங்கான்னு பேர். கருடன் எப்பொழுதும் ஒரு பாம்பை தூக்கி நலைவார், பார்த்திருக்கா? அந்த பாம்புக்கு பேரு சுமுகன்னு பெயர். அந்த சுமுகனை எப்பொழுதும் கருடாவை தூக்கிட்டு அலைகிறார். அந்த சுமுகனை கல்யாணம் நிச்சயமாயிடுறது. அவனை கருடன் சாப்பிடணும் டேர்ன் படி. அப்ப போய் பகவானத்தை சரணாகதி பண்ண பகவானுடைய அந்த ஆதிசேஷன் பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த சுமுகன்ற பாம்பு. கருடன் தேடி தேடி வந்துட்டாராம் வைகுண்டத்துக்கு, எங்க சுமுகன் அப்படின்னு. அப்ப சுவாமி, கருடா, என்னோட ஒரு பரம பக்தன் சரணாகதி பண்ணிருக்கான், அவனுக்கு யாராலேயோ பிரச்சனையா, அவனை பத்திரமா பாதுகாக்கிற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் பார்த்துக்கணும்னுட்டாரான். அதுக்கு என்ன பிரபு, எனக்கு பாக்கியம். உடனே இந்த சுமுகனை எடுத்து கொடுத்துட்டாரான் சுவாமி, இவனை தான் பத்திரமா நீ பார்த்துக்கணும்னுட்டார். அப்பதான் கருடன் பார்த்தா, சுவாமி கட்டாயம் பார்த்துக்கலாம், எங்க போனாலும் தூக்கிட்டு போவாராம். அப்பப்ப இந்த சுமுகன் கேட்குமா, கருடா சௌக்கியமா? அங்க இருந்து ஆரம்பிச்சிருது, கருடா சௌக்கியமான்னு கேட்டுதான். அப்பதான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன திமிரு இருக்கும் அந்த பாம்புக்கு. எங்கேயாவது விட்டா யாராவது அதுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு கருடன் எங்க போனாலும் தூக்கிட்டு அலைவாராம். அதனாலதான் கருடன் எப்பொழுதும் ஒரு பாம்பு தூக்கிட்டு சுமுகன்னு பெயர். அத்தனை சிரேஷ்டம் இந்த கருடாழ்வார். அந்த சுமுகனை சாப்பிடறதுக்கு முன்னாடி கருடன் சொன்னாராம், சுவாமி அது என்னுடைய பக்ஷணம், நான் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா இருந்தாதான் பக்த சம்ரக்ஷணத்துக்கு உங்களை எங்க போனாலும் நான் தூக்கிட்டு போக முடியும். வண்டி சரியில்லைன்னா எப்படி போக முடியும்? அவ்வளவு ஸ்பீடா என்ன தவிர யாரும் போக முடியாது. அப்ப பகவான் சிரிச்சானா, அப்ப உன் பலத்தினால நீ என்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்றியோ? அப்கோர்ஸ் சுவாமி, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பகவான் சிரிச்சானா, என் சுண்டு வரல் தாங்கு முதல்ல அப்படின்னாராம். சிரிச்சாராம், உண்மையே தாங்குறேன், சுண்டு வரல் தாங்கிறதா கஷ்டம் அப்படின்னாராம். பகவான் இப்ப தாங்குடா அப்படின்னு சொல்லி சுண்டு வரல மேல வச்சாராம். கணம் தாங்க முடியாம கருடன் அப்படி கீழே விழுந்தாராம். பகவான் சிரிச்சாங்கடா, சுண்டு வரல கூட தாங்க முடியலையா பிரபு? அகம்பாவம் தலைக்கேறிடுத்து, பெரிய ஆள்னு நினைச்சுட்டேன், இப்ப புரிஞ்சது. அந்த அகம்பாவம் தற்பெருமைக்கு போகிறதுக்காக அவர் தபம் பண்ண இடம் தான் கருட கங்கா. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கங்காவோட, அந்த இடத்துல கருடன் மனுஷ முகத்தோட இருப்பார். சாதாரண பட்சி முகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மனுஷ முகத்தோட அவர் இருப்பார். பார்த்தா முதட்டெல்லாம் பிதிக்கிட்டு தப்பு மேடம் சாரி அப்படி இப்படி கையை கூப்பிட்டு இருப்பார். பகவான் அங்க காட்சி கொடுத்து உன் பாவம் எல்லாம், அதாவது அகம்பாவம் தற்பெருமை ஒரு பாவம், உன் பாவம் போயிடுத்துன்னு சொல்லிட்டு பகவான் சொன்னா, இனிமேல் இந்த கங்கைக்கு கருட கங்கான்னு பெயர். இங்க இருக்கிற கல்லெல்லாத்துக்கும் உன்னுடைய சக்தி வந்துடும். எப்படி என்னுடைய சாலி கிராமத்தை வச்சு உபாசனம் பண்றாலும் அந்த மாதிரி அந்த கருட சிலாவை எடுத்து கொண்டு போய் அகத்தை வச்சு யார் பண்றாலோ அவ கிட்ட துஷ்ட ஜலங்கள் கல் எடுத்து
கருடசிலான்னு பேர். அந்த சிலையை வச்சு ஆத்த பூஜை பண்றது சமானம் அப்படின்னு பெரியவாளுடைய விதி. இப்படி கருடனுடைய வைபவம் நிறைய காண கிடைக்க. இன்னைக்கும் பத்ரிநாதன் பக்கத்துல கையவும் அப்படின்ட்டு அந்த கருடா